ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே ஒரு பேனில் கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அது நல்லா கொதிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் ஒரு கப் அளவுக்குட்டு நம்ம அந்த மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். மீல் மேக்கர் கிரேவி தான் செய்ய போகிறோம். சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அது நல்லா ஒரு 10-15 நிமிஷம் இருந்த பிறகு நம்ம அந்த சுடு தண்ணியை இருத்து கீழே ஊற்றிட்டு அடுத்து வந்துட்டு நல்லா நார்மல் வாட்டர் அதில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் புழிஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மீல் மேக்கரை இங்கே பாருங்கள், தண்ணி இல்லாமல் நம்ம புழிஞ்சி எடுத்து வச்சாச்சு. அடுத்து ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அதில் 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் அரை டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கரம் மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 பிரிஞ்சி இலை அதில் சேர்த்துருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய் அதையும் ஸ்ப்ளிட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்து இந்த வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் அது கூட 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுறேன். நல்லா அந்த இஞ்சி பூண்டு வதங்கி அந்த ஃப்ளேவர் வாசம் வந்த பிறகு நம்ம 2 தக்காளியை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்கட்டும். சேர்த்துட்டு இந்த மாதிரி சும்மா அப்படியே விசில் போடாமல் மூடி வைப்போம். கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கட்டும். இந்தளவுக்கு தக்காளி நல்லா வதங்கினதும் இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி இலை, ஒரு கையளவுக்கு புதினா இலை பொடியாக கட் பண்ணது இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவி வச்சுருக்கேன். ஒரு கொஞ்சம் தான், ஒரு கையளவுக்கு. அது கூடவே ஒரு டீஸ்பூன் கசகசாவும் சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சி இது கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் சேர்த்துப்போம். ஓரளவுக்கு கிரேவி திக்காக இருக்கிற மாதிரியே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு காரம்லாம் போதுமானு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, கொஞ்சம் சேர்த்துட்டு அப்படியே 3 விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணோன்னா அருமையான மீல் மேக்கர் கிரேவி அழகாக ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள்.